வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத தூத்துக்குடி மீனவர்கள் கரைவலை மீன்பிடிப்பு மூலம் வருமானம் ஈட்டி வருகிறார்கள். கடந்த 4 நாட்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் வருமானம் இழக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது பாரம்பரிய தொழிலான கரைவலை மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கரைவலை மீன்பிடி தொழில் மூலம் 300 ரூபாய் வரை கூலி கிடைப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கோயில் சின்னம் போட்டிருக்கணும்னா அங்கே இப்போ தொழில் கால்கடலில் தொழில் கிடையாது. அதனால் இந்த கரைக்குள்ளே இப்போ தொழில் பார்க்கும். போதுமான வருமானம் இதில் 300லேருந்து 200 வரை கொடுப்பாங்க. ஒரு படத்துக்கு 50 ஆள் 60 ஆள் இழுப்போம். கடலில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு படகில் சென்று வலைகளை மீனவர்கள் வீசி வருகின்றனர். பின்னர் கரையில் நின்று கொண்டு சுமார் 7 மணி நேரம் வலையை இழுத்து மீன்பிடிக்கும் அவர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடல்களை பாடுகின்றனர். கரவளையா பெருந்தூரம்மா கல்லு போனா ஏறம்மா வாயால சொன்ன சொல்லி வாய்க்கால ஓடுதடி. காற்று மழைனால கடலுக்கு போகக்கூடாதுட்டாங்க. கடலுக்கு போகிறதுனால எங்களுக்கு வருமானம் கிடையாது. வேறு வருமானம் எந்த வருமானமும் கிடையாது. இதுதான் எங்களுக்கு தொழில். அதனால் எங்களுக்கு இந்த கரவலை தான் பாரம்பரிய தொழில். பாட்டிலேருந்து இதுலேருந்து வரைக்கும் பாரம்பரியம் இதுதான். அதனால் இப்போ நாங்கள் கரவலை இழுத்துட்ருக்கோம். கரவலை இழுத்து வர்ற மீன் ஒரு 100 200 இல்லைன்னா 300 ரூபா, அதிகபட்சம் ஒரு 400 ரூபா தான் கிடைக்குங்க. அதுக்கு மீது எதுவும் கிடைக்காது. இந்த கரைவலை மீன்பிடிப்பில் தற்போது நெத்திலி, பாறை, சாளை, முரல் உள்ளிட்ட மீன்கள் கிடைப்பதாலும் நல்ல விலை கிடைப்பதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் கரைவலை மூலம் பிடிக்கப்படும் மீன்கள் ஐஸ் இல்லாமல் உயிருடன் விற்பனை செய்யப்படுவதால் ஏராளமான பொதுமக்கள் இந்த மீன்களை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.